ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன கிரேவி கொடுத்துருந்தோம் அப்படின்னா பொட்டேட்டோ அண்ட் தென் கிராம்தால் கடலைப்பருப்பு போட்டு ஒரு குருமா மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ இது நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வந்து எனக்கும் சின்ன வயசில் அம்மா பண்ணும்போது சாப்பிட்ட ஞாபகம். பட் இன்றைக்கி சாப்பிடும்போது அட்டகாசமாக செம்மையாக இருந்ததுங்க. அண்ட் தென் இன்றைக்கி லஞ்சில் ஹைலைட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா வடை குழம்பு கொடுத்துருந்தோம். ஸோ எல்லோரும் உருண்டை குழம்பு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி வடை குழம்பு கொடுத்துருந்தோம். சந்தியாஸ் கிச்சன் அப்படின்னாவே கொஞ்சம் வித்தியாசம் தாங்க எல்லா விஷயத்துலையும். ஸோ இன்றைக்கி தாறுமாறான ஃபீட்பேக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் தென் லஞ்ச் எல்லாமே. ஸோ லஞ்ச் அதுக்குள்ளே சாப்பிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு கஸ்டமர் சொன்னாங்க, சந்தியா வந்தோடனே டெம்ப்டிங் தாங்க முடியல, எனக்கு இம்மிடியேட்டாக ரைஸை போட்டு சாப்பிட்டுட்டு செம்மையாக இருந்தது குழம்பு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் பொரியல் பாக்ஸில் கேரட் பொரியல், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் தவா ஃப்ரை, அண்ட் தென் இன்னும் 2-3 பொரியல்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹைலைட்டே வந்து இந்த வடை குழம்பு தான். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, யம்மியாக. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பக்கோடா ட்ரை பண்ணோம். ஸோ இறால வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் பக்கோடா வந்து ட்ரை பண்ணோம். அதுவும் வேறு லெவலாக வந்துடுது. உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் சந்தியாஸ் கிச்சனுக்கு